ஏன்டா அம்பி வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டோ எடுறா, வெளியே போகணும். வர மாமே. ராயப்பேட்டை வரைக்கும் போகணும் அம்பி. இப்போ மாமே. போலாம் போலாம். என்னடா பண்ற? முதல்ல ஒழுங்கா உட்காந்து ரோட பார்த்து ஒழுங்கா ஓட்டுறா. நல்லாதான் உட்காந்துருக்கேன் பாருங்க. என்ன நீ நல்லா உட்காந்துருக்க? ஒரு சைடா தள்ளி உட்காந்துருக்க. உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல மாமே, ஸ்டைல்ஸ். என்ன ஸ்டைல்ஸோ? வெளியில இருந்து பாக்குறவா என்ன நினைப்பா? நான்லாம் ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கு, நீ இருக்கிறதே தெரியலையே. மாமே உங்களுக்கு என்ன மாமே, பத்திரம் கொண்டு சேர்க்கணும் அவ்வளவுதான். ஏன்டா அம்பி இந்த ஆட்டோ டிரைவர்? நானும் எவ்வளவு பேரை பாக்குறேன், எல்லாம் இப்படிதான் போய் சைடுல உட்காந்துக்கிறாங்க. ஏன் இப்படி ஓட்டுறீங்க? நேரா உட்காந்து ஒழுங்கா ரோட பார்த்து ஓட்டினா என்ன உங்களுக்கு? மாமே எங்க ஆட்டோக்காரங்களோட கெத்தே தான் மாமே, சைடுல உட்காந்து ஓட்டுறது. கெத்தோ போடாம்பி. இல்ல மாமே, திடீர்னு நீங்க இருக்கிய பின்னாடி யாரா வந்தானா இங்க உட்காந்து கூட்டி போலாம்ல. அது வந்தா சரிடா, இப்பதான் வரலையே, இவ்வளவு சீட்டு காலியா தானே இருக்கு. மாமே ஸ்டைல்ஸ் தான் ஒண்ணு இல்ல மாமே, இது ஆட்டோட பொசிஷனே இதான். ஆட்டோ வந்து 3 வீல் தானே, சரிங்களா? அதனால வந்து ஒரு சென்டரா நான் உட்காந்து ஓட்டினா எனக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. அதனால நான் வந்து சைடா உட்காந்து ஓடிட்டு இருக்கேன். எல்லா ஆட்டோக்காரும் அப்படிதான் ஓட்டுவாங்க. ஓ, அதனாலதான் வேற அர்த்தம் இருக்கா? அதான் மாமி அர்த்தமே. அப்ப எதுக்கு இவ்வளவு பெரிய சீட் வச்சிருக்கீங்க? அப்ப ஓரமா சின்னதா சீட் வைக்க வேண்டியதானே? அதான் திடீர்னு இன்னொரு பேசஞ்சர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா இங்க உட்கார வச்சுக்கலாம்ல. அப்ப வந்து எங்களோட கண்ட்ரோல் இன்னும் நல்லா கிடைக்கும்ல எங்களுக்கு. சரிடா சரிடா, ஏதோ ஒண்ணு சீக்கிரம் நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. ஓகே மாமி, ஒண்ணும் கவலை இல்ல, சரிங்களா? உனக்கு வந்து பத்திரமா நான் சேர்க்கிறேன்.